அருணன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் சார். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு திசை திருப்பலாக தான் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் அத்தகைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நண்பரே, கவனிச்சிங்களா? அதிமுக அப்படி வைக்கல, பாமக அப்படி வைக்கல, தேமுதிக அப்படி வைக்கல, திமுக கூட்டணி இருக்கட்டும், இவங்களே அப்படி வைக்கல. ஆக பாஜகவும் தமாகவும் மட்டும்தான் இதுல ஒண்ணுமே இல்லையா அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மற்ற கட்சிகள்லாம் இல்ல இதுல வந்து இந்த கூட்டத்துக்கு நியாயம் இருக்கு, இத பேசப்பட வேண்டிய ஒரு பொருள், நாங்கள் பங்கேற்கிறோம் என்று அதிமுக பிரதான எதிர்கட்சி அதனுடைய தலைவரை அறிவிச்சிருக்காரு. எப்படி? ஏன்? ஆகவே உண்மையிலே இப்ப தன்மை போட்டு போயிருக்கிறது பாஜக தான் முதல் விஷயம். 2வது, ஏன் இதை விவாதிக்கணும்? இதுல ஒண்ணுமே கிடையாது என்றால் நான் 2-3 கேள்விகளை எழுப்புறேன். முதல் விஷயம், நம்ம அரசியல் சாசனத்துல இந்த மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பற்றிய சரத்துல ஒரு திருத்தத்தை பண்ணாங்க 2001. அதே நான் இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2026 வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இந்த டீலிமிட்டேஷன் தேவையில்லையா என்று அது இப்ப 2026 வரப்போகுது. அப்ப அந்த பிரச்சனை 2025 எழுப்பணுமா வேண்டாமா? இப்ப எழுப்பாட்டி என்ன ஆகும்? எல்லாம் கைவிட்டு போயிடும். அப்புறமேல ஏதோ பிரயோஜனம், தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்கும். இல்ல, மத்திய அரசு அதற்கான வேலையே தொடங்கல. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அரசியல் மற்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பா ஒரு வாரத்தை கூட பேசல. ஆனா திடீர்னு எங்கிருந்து இந்த விஷயம் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கறத விமர்சனமா இருக்கு. இல்ல, ஒரு வார்த்தை பேசாம தாங்க அவங்க காரியங்கள்லாம் செய்வாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? வக்ஃப் போர்டு அந்த வாரியம் சட்ட திருத்தம், முஸ்லிம்களுக்கான அந்த வாரியத்துல முஸ்லிம் அல்லாதவர் 2 பேரை சேர்க்கணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து மசோதா வச்சாங்க. கடும் எதிர்ப்புக்கு பிறகு இப்ப போயிட்டு அப்ப மீண்டும் வரப்போகுது, உட்காந்துருக்கு வாசல்ல, உட்காந்துருக்கு நாடாளுமன்ற வாசல்ல. நான் அதுதான் ஆதாரமா சொல்றேன். 26 வரைக்கும் தான் அந்த கெடு, மறுசீரமைப்பு கூடாது என்கிற கட்டுப்பாடு. இப்ப 2026 இது 1 வருஷம் தான் இருக்கு. அதற்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாருங்க, அதுவே செய்யாம இருக்காங்க. அப்ப செய்யணும்ல. இப்ப ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு வார்த்தையும் பேசலைன்னா இங்க வந்து அமித்ஷா என்ன பேசினாரு கோயம்புத்தூர்ல? ஒரு வார்த்தையும் நாங்க பேசல, இதுல ஒண்ணுமே கிடையாது நான் பேசினாரு. அவர் என்ன வாக்கியம் சொன்னாரு? ப்ரோ ரேட்டான்னு ஒரு வார்த்தையை சொன்னார். கவனிச்சிங்களா தம்பி? ஐயா, இந்த தொகுதிகள், இந்த எண்ணிக்கை, நாடாளுமன்ற மக்களவையில் இந்த தொகுதி எண்ணிக்கை புரோரேட்டா அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும், ஆனா குறைக்கப்படாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னார். இதோடைய அர்த்தம் புரியுதா? அப்ப வேகமா ஓடியாந்து மொழிபெயர்ப்பு, அவர் அண்ணாமலையார் வேற வந்து ஏதோ சொன்னார் விகிதாச்சார அடிப்படை. அப்ப மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். சொல்லுங்க, என்ன அடிப்படையில் புரோரேட்டானா என்ன? அப்ப ஏதோ அடிப்படையில மாத்த போறீங்க. இப்ப இதை குறைக்க மாட்டோங்கிறீங்க. ஆனா நாடாளுமன்றத்துல புது கட்டத்துல மக்களவைக்கு மட்டும் 800 பேருக்கு மேல அதிகமாக உட்காருகிற இருக்கை வசதி செய்யப்பட்டிருக்கு. இல்ல, அமித்ஷா அவர்கள் வந்தப்போ முதலமைச்சர் பேசின விஷயத்துக்கான பதிலா இருந்துச்சு அது அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடி வந்து தெலுங்கானால பேசும்போது தெளிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. என்ன தெளிவுபடுத்தினாரு? அவர் உண்மையிலேயே இந்த 5ஆம் தேதி கூட்டத்துக்கான நியாயத்தை வழங்கி விட்டு போனார். அந்த தெலுங்கானா பரப்புரை கூட்டத்தில் அவர் என்ன சொன்னாரு? ஐயா, காங்கிரஸ்காரங்க பண்ற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணா தென்னகத்துக்கு 100க்கு மேற்பட்ட இடங்கள் குறையும் ஐயா அப்படின்னாரு. சரி, அது சொல்லி ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு. இப்ப மீண்டும் சொல்லுங்க பிரதமரை. இப்ப உள்துறை அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு, விகிதாச்சார அடிப்படையில பண்ணுவோம்னு. இப்ப எங்களுக்குள்ள பயம், நமக்குள்ள பயம், பாஜகவும் தமாகவை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் உள்ள பயம் என்ன? நீங்க வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையை கூட்டலாம், கூட்டும் போது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு, அதான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு, அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கலாம். ஆனா டோட்டல் விகிதம், அதாவது மொத்தத்துல இப்ப தமிழ்நாட்டுக்கு 7.2% இருக்கு. 543ல 39 இடங்கள் என்பது 7.2%.
நீங்க மொத்தமாக 800க்கு மேல இடத்தை கூட்டும் போது அதே போல 7.2% தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா? இதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடைக்குமா? அதுதானே பாயிண்ட். அதை தெளிவுபடுத்துங்க. ஐயா நாங்க 543 மேல கூட்ட மாட்டோம்னு போல சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, அப்படி பேசுங்க. கூட்டினாலும் இப்பொழுது உள்ள சதவீத கணக்கு விகிதாச்சாரம்னா மக்கள் தொகையெல்லாம் மாறி இருக்கு. இங்க பூரா ஒன்றிய அரசு சொல்றபடி குடும்ப கட்டுப்பாடுலயும் அந்த குடும்ப கட்டுப்பாடு அமலானதுக்கு இங்க பெண் கல்வி பெண் உத்தியோகம் அதிகரிச்சது கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். அதன் காரணமாக மக்கள் தொகை கூடி இருக்கு, ஆனால் அந்த அளவு குறைஞ்சிருக்கு. இல்ல இப்ப 4 ஆண்டு கால திமுக ஆட்சி இருக்கு, முடிய போது ஆட்சி. இந்த 4 ஆண்டு கால பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு தான் இத்தகைய விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவா நிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லங்க, திசை திருப்பதுக்கா இப்படி பண்றான்னா நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2026க்கு பிறகும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்காது. அந்த வகையில் அரசியல் சாசனத்தை அந்த காலத்தை நாங்கள் நீட்டிப்போம். இல்ல அந்த கமிஷன் கூடணும், கமிஷன் அறிவிக்கும், அதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்குல்ல சார். அதற்குள்ளேயே ஒரு பயப்படுத்துறீங்களே மக்களை அப்படிங்கிறாங்க. ஏங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணுங்க. இப்ப 26 வரைக்கும் அமைக்கணும், அது முடியாது. அப்ப 26க்கு தான் இப்பவே அமைக்கிறாங்களா இல்லையா? அமைக்க மாட்டோம் சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கணும். அமைக்க மாட்டோம்னு அறிவிங்க, தேவையே என்ன கூட்டம்? இதே தான் அப்படியே நீடிக்கும். 26க்கு பிறகு சொல்லுங்க. பிரதமரா அல்லது உள்துறை அமைச்சர் அப்படி அவர் பேசல கோயம்புத்தூர்ல. நான் அதான் ஆதாரமா சொல்றேன். இந்த 5ஆம் தேதி கூட்டம் மிக முக்கியமானது. இதுல பாஜகவும் தமாகவும் பங்கு பெறவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அவர்கள் இல்லை என்று பொருள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க முன்வைக்கிறோம், நீங்க அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்னா கூடுறீங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசட்டுங்க எதிர்கட்சிகள். நாங்க தோழமை கட்சிகளே பேசுறோம், அவங்க பேச மாட்டாங்களா? பேசட்டும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இது யதார்த்தமா இல்லையா? நான் இவ்வளவு பாயிண்ட் சொன்னேன். இது நீங்க உருவாக்குனதுங்கறாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருக்கு. இது உருவாக்கப்பட்டது. ஏங்க உருவாக்கப்பட்டதுன்னா அது 26 வரைக்கும் தாங்க அரசியல் சாசனத்துல திருத்தமா முடிஞ்சு போகுது. அந்த காலம் முடிய போகுதுங்க. அந்த காலம் முடிந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க மாட்டோம். சொல்லுங்க. அமைத்தாலும் விகிதாச்சாரம்னா என்ன சொல்றேன்? இந்த 7.2 மொத்தத்துல மக்களவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையில் 7.2% தமிழ்நாட்டுக்கு தொடரும்னு சொல்லுங்க. கேரளாவுக்கு தொடரும்னு சொல்லுங்க. தெலுங்கானாவுக்கு தொடரும்னு சொல்லுங்க. அதையே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப சந்தேகம் வருமா வராதா? கூட்டம் போட்டு பேசுறது ஒரு தப்பா? அங்க வேணா இந்த கருத்தை சொல்லுங்க பாஜக. ஆமாக்கா. திரு அருணன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டம் எத்தகைய ஒரு செய்தியை சொல்லும்? இன்னொரு பக்கம் அதாவது உங்க கட்சியை ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் அரசனுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? இல்ல அதுக்கு முன்பு இந்த ப்ரோரேட்டா பற்றி பாஜக நண்பர் ஐயா 848 உயர்த்தினாலும் 7.2 கிடைக்கும்யா என்று இவர் சொல்றாரு. இப்ப எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தெளிவாக திட்டவட்டமாக அமித்ஷா பேசல. அவர் மொட்டையா ப்ரோரேட்டா என்றுதான் சொன்னாரு. உடனே அண்ணாமலை புகுந்து விகிதாச்சாரம் என்று அதை தமிழ் படுத்தினாரு. விகிதாச்சாரம் என்றால் மக்கள் தொகையில் அடிப்படையில் அல்லது ஏற்கனவே உள்ள 7.2 இதைத்தான் நாங்க கொஞ்சம் பொறுத்தாங்க, இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்போ நீங்க தயவு செய்து கொஞ்சம் விளக்குங்க. அந்த கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. சரி, அமித்ஷாவுக்கு விளக்க சொல்லுங்க. ஐயா நான் புரோரேட்டான்னு சொன்னது என்ன தெரியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாலும் டீலிமிட்டேஷன் நடத்தினாலும் 148 உயர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய 7.2 குறையாதியா? சதவீதம் முக்கியம். இந்த 7.2 நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் எங்களுக்கு 7.2 வேணும். இத பத்தி தெளிவாக இன்னும் சொல்லல. இவரா சொன்ன யாரு ஏற்றது இல்ல. இப்ப அரசாங்க தரப்புல இருந்தே சார் இந்த விஷயம் தொடர்பான தெளிவான நம்பர்ஸ் எல்லாமே இல்லை. எல்லாமே தேசிய செய்தி ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சதவீதத்தை குறிப்பிடுறாங்க. அதற்கு முன்கூட்டியே நம்ம ஏன் ஒரு பெரிய பிம்பத்தை ஏன் கட்டமைக்கணுங்கிறதா கேள்வியா இருக்கு இறுதியா. ஏங்க நாங்க கட்டமைக்கலைங்க. அதான் திமுக நண்பர் நல்லா சொன்னாரு. ஏங்க தேர்தல் பிரச்சாரத்துல போய் இந்த விவகாரத்தை கிளப்புனது சாட்சாத் பிரதம மந்திரி மோடிங்க.
இல்லை, இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக தலைமையாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அதற்கான ஒரு பதிலா இருந்திருக்கு. பிரதம மந்திரி பதில் முக்கியம் தானே. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த மாற்றம் செஞ்சா தமிழ் தென்னகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப 2026 என்ற அரசியல் சாசனத்தில் இருக்கு. 2026 வரப்போகுதா இல்லையா? இந்த ஒரு வருஷம் தானே இருக்கு. அப்ப இதை நீங்க விளக்குங்கன்னு தானே சொல்றோம், தெளிவுபடுத்துன்னு தானே சொல்றோம். ஐயா 543 இருந்தாலும் சரி, 848 மாறினாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.2% மாறாது. மொத்த மக்கள் தொகை எம்பிக்களுடைய எண்ணிக்கையில், மக்கள் தொகை அல்ல. இப்படி தெளிவாக்க பேசினாருங்க. அதே போல அவங்க அமைச்சரை பேச சொல்லுங்க, பிரதம மந்திரிய வீட்டு பேச சொல்லுங்க. இரண்டாவது, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் எம்ஏ பேசி தெளிவா சொல்லிட்டாரு. இதை நான் கேட்டா அவரு சொல்றாரு விளக்கணும், இவங்க விளக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே குறைந்தபட்சம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அகில இந்திய அளவில் கூட்டி தயவு செய்து இதை விளக்குங்கள் என்று சொல்லியிருக்காரு. இதுதான் எங்களுடைய கேரள அரசினுடைய நிலைப்பாடும். அடுத்த பாயிண்ட் பாரு, இப்ப மொழி பிரச்சனையை பத்தி நீங்க கேட்டீங்க, அதுக்கு பாஜக நண்பர் நண்பர் சொன்னார், நீங்க அழகா ஒரு கேள்வியை எழுப்புனீங்க. ஐயா 3 மொழி ஏயா படிக்க கூடாது, அது இந்திய நாங்க சொல்லலையான்னு நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, ஏயா 3 மொழி படிக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி போதிக்கிறீங்களே ஐயா, ஏன் உத்தரப்பிரதேசத்துல போதிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மத்திய ராஜஸ்தான்? அதுதான் நமக்கு புரியல. இப்ப ஏற்கனவே முன்னாள் உள்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தாரு, நேற்றும் பேசியிருக்காரு ப. சிதம்பரம். நான் வட மாநிலங்களுக்கு தான் போயிருக்கேன், அங்க 2 மொழி தான், இந்தி அல்லது ஆங்கிலம். சில பள்ளிகளில் அவர் சொல்றாரு, பல பள்ளிகளில் குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி மட்டும்தான். அவர் கேட்கிறாரு, ஏயா இந்திக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மொழி கொள்கை, தமிழனுக்கு மட்டும் மும்மொழி கொள்கையா? நான் இன்னொன்னு சொல்லுவேன், தயவு செய்து பாஜக நண்பர்கள் யோசிக்கணும். இது அதிநவீன காலம், செயற்கை நுண்ணறிவு வந்த காலம். கூகுள்ல போட்ட அத்தனை மொழிகளிலும் அது பெயர்க்குது ஒரு விஷயத்தை. இதுல பிள்ளைகளை கொண்டு போய் 3 மொழியை ஏன் சுமத்துறீங்க? தனியார் பள்ளியில உங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில மும்மொழி இந்திய கட்டாயமா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது சுமை. நான் சொல்லுவேன், தனியார் பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் போதும் பிரச்சனை தீர்ந்து வச்சு அதை சொல்லி ஏயா இவங்க மேல சுமையை ஏத்துறீங்க? இதை சொல்லி அவங்களுடைய சுமையை குறைங்க. அப்படிலேயே இந்த விவாதம் நடக்கணும். இது இவங்க நடத்துகிற விவாதம் பிள்ளைகளுடைய சுமையை கூட்டுகிற வேலையாதுக்கு. அது ஏழை பிள்ளைகள், கிராமப்புறத்து மக்களுடைய பிள்ளைகளை 3 மொழியை படிக்க சொன்னா மிச்ச பாடங்களை பாவாது எப்படி படிக்க? பணக்கார பிள்ளைகளுக்கு கூடிய வசதி இருக்குமா? தனி டியூஷன் அமைக்க? இதெல்லாம் கொஞ்சமா யோசிச்சு பேசுறாங்களா அவங்க? ஓகே சார்.